ஸோ இங்கே நல்லா கூர்ந்து கவனிக்கணும். என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? இப்போ என்னை நான் தெரிந்து கொள்ளும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் ஆயிடுவேன். இப்போ தனித்து நிற்பேன். இப்போ அதை எப்படி விளக்கணும்னா, ஒரு கிராமத்தில் நிறைய ஜனங்களுக்கு மத்தியில் சண்டைங்க, பயங்கர சண்டை, ஒருத்தனுக்கு ஒருத்தன் மண்டையில் அடிச்சிக்காத குறை, அந்த அளவுக்கு சண்டை. அந்த சமயத்தில் தூரம் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருப்பாரு. எதுக்கும் சம்பந்தமே இல்லடா, நான் உங்கள் பிரச்சனைகள்லாம் வரவே இல்லடான்னு அப்படியே ஜாலியாக உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாரு, வெறும் சாட்சித்தன்மையா. இப்போ இவங்களுக்கெல்லாம் சண்டை நடக்கும், ஒருத்தன் அடிச்சுப்பான், இது பண்ணிப்பான், எல்லாம் முடிஞ்சு அப்புறம் போயிடுவாங்க. இப்போ இந்த ஊரில் அந்த பத்திரிகைக்காரன் வருவான் இதெல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்காக. யாருக்கிட்ட சொன்னாலும் சொல்லுவாங்க, தெரிலங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது, என்னன்னே தெரியல, எல்லாரும் சண்டையாயிடுச்சு, நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம், எங்களுக்கும் சண்டையாயிடுச்சு, என்னன்னே தெரியலன்னு ஒருத்தருக்கும் அந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னே தெரியாது. ஸோ இவங்க வரும்போது தூரத்தில் இந்த பெரியவரை ஒரு பத்திரிகைக்காரர் கவனிச்சு அவர்கிட்ட வருவார். ஐயா, உங்களுக்காவது தெரியுமா? அட ஒன்றும் இல்லைப்பா, நான் பாட்டுக்கு இங்கே வெத்தலை பாக்கு போட்டு உட்காந்துருந்தேன், அவனுங்க ஒரு 2 சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்குள்ளே சண்டை வந்தது, அதுங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிச்சு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மத்தியஸ்தம் பண்ண சொன்னாங்க. இந்த குழந்தைங்க அவங்ககிட்ட சொன்னது ஒரு சின்ன விஷயம்தான், இவங்க அப்படியே ஒவ்வொருத்தர் காதில் ஊதி 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 வேற மாதிரி போய் ஊர் சண்டையாகி போய் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மண்டையை அடிச்சு உடச்சிக்கிட்டாங்கன்னு பெரியவர்.